தஜ்ஜாலின் குழப்பம் என்பது இந்த உலகத்திலே இதுவரைக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய குழப்பம். அந்த குழப்பத்திலிருந்து மீண்ட முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நற்செய்தியாக கூறுவார்கள். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை வீழ்த்திய பிறகு அங்கே 7 ஆண்டுகள் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையிலே ஒரு சிறப்பான ஆட்சி, எந்த ஒரு பகையும் இல்லாத ஒரு ஆட்சி நடைபெறும் என்பதையும் முஸ்லீம் என்ற ஹதீஸிலே நாம் காண முடியும். மேலும் முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பிலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, யாராலும் வெல்ல முடியாத அடியார்களை நான் வெளிப்படுத்தியுள்ளேன், அவர்களை தூர்மலையின் பால் அழைத்து செல்வீராக என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூது அனுப்புவான். ஆக தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து மீண்ட அந்த முஸ்லீம்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நற்செய்தி கூறுவார்கள் அல்லவா. சொர்க்கத்துடைய படித்தரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது, சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் அந்த முஸ்லிம்களுக்கு சொல்லுவார்கள் அல்லவா. அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுவான், நீங்கள் அந்த முஸ்லிம்களை தூர் மலையின் மீது கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவான். ஆக அந்த பணியிலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்வார்கள். பிறகு இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையிலே எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்களே. ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சமயத்தில் மரணிப்பார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவிலே இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தின் பக்கத்தில்தான் அடக்கம் செய்ய இருப்பதாகவும் ஹதீசுகள் வருகின்றது. அல்லாஹ் அறியக்கூடியவன். ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தூய்மையான மார்க்கத்திலே நாம் எல்லாம் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனான இறைவனுடைய மார்க்கத்திலே பிறந்ததற்கு நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நாம் அனைவரும் இந்த நேரத்திலே அவனை போற்றி புகழ வேண்டும், அவனிடம் அதிகம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவனிடத்திலே சொர்க்கத்தை கேட்க வேண்டும். அதேபோல் நாளை மறுமை நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று அழைக்கக்கூடிய சொர்க்கத்திலே எங்கள் அனைவரையும் எங்களுடைய உயிருக்கும் மேலான நாங்கள் நேசிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இன்னும் பிற நபிமார்களோடும் நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பங்களோடும் எங்களுடைய உறவுகளோடும் ஏழைகளோடும் நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட சொர்க்கம் கிடைப்பதற்கு இந்த நல்ல நேரத்திலே நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். இன்ஷா அல்லாஹ்.